Whether you think you can or you think you can't, you are right. By Henry Ford. Hi, my dear tech students and coders who are working in their dream companies. ட்ரீமில் கம்பெனிஸ் ட்ரீமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிகாஸ் நீங்களாம் இன்னும் பிளேஸ் ஆகல. என்ன இது காமெடி ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? என்ன காமெடி சொல்லிட்டு பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் ஜோக். இதுக்கு பேர் ஜோக்கா? சரி, ஓகே, வெல்கம் பேக் கைஸ், வெல்கம் பேக். வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டி நம்ம கிட்ட 5 பேஜ் ரெஸ்யூம் வித் 20 டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ், ஈவன் 5 years ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் we will feel like a blank page. ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இன்னைக்கு உங்களோட லைஃப் அண்ட் பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கான்ஃபிடன்ஸ் இல்லாட்டி டெஸ்ட் எழுதுறப்ப பயம், ஸ்டேஜில் போய் பேச சொல்கிறப்ப பயம், கிளாஸில் டவுட் கேட்கறது கூட ப்ரோ யாராவது லாஃப் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். இன்னும் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் போய் உட்காந்துட்டு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு அவங்க சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் டியூ டு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நம்ம எவ்வளோதான் டெக்னிக்கல் சைடில் ரொம்ப ஸ்கில்டான பர்சனாக இருந்தாலும் நமக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸும் வேணும். அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இஸ் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். ஓகேவா? அது வேற ஒன்றும் இல்லை, கான்ஃபிடன்ஸ் தான். பிகாஸ் வித்தவுட் கான்ஃபிடன்ஸ் யூ வில் பி லைக் அ ஸ்மார்ட் ஃபோன் வித்தவுட் ஸ்க்ரீன். ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே இல்லைன்னா என்னதான் அதில் நடந்தாலும் உங்களால் பார்க்க முடியாது. இட்ஸ் a relatable thing. ஸோ கான்ஃபிடன்ஸ் பற்றி பேசும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் சயின்டிஃபிக்கான விஷயத்த பேசுவோம், விச் இஸ் பயாலஜி ஆப்வியஸ்லி. ஸோ கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா வென் வி ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப செய்யறதுனாலையும் பழகிறதுனாலையும் அவர் மைண்ட் பிகேம்ஸ் ஃபெமிலியர் டு இட். அது எப்படி அதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டில் டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது. ஓகேவா? இட் செக்ரேட்ஸ் ஆன் செவரல் டிஃப்ரெண்ட் டைம். இந்த டோபமைன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இட் வில் மேக் யூ ஃபீல் குட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அது நம்மளுக்கு ஒரு அடிக்ஷனாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் த கான்ஃபிடன்ஸ். ஓகே, நாம இப்போ மெயினான விஷயம் பார்க்க போகிறோம், விச் இஸ் ஹவு டு பில்ட் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மெயினான விஷயம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப பழகிறது மூலியமா தான் உங்களுக்கு அதில் இருக்கிற ஃபியர் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகும். ஃபியர் ரிமூவ் ஆனால் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸுங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் அந்த மாதிரி உங்கள் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். அந்த டிப்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 1, ஸ்மால் வின்ஸ். 1 டாஸ்க் டே. ஓகேவா? 1 சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா 1 லிங்க்டின் போஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொரு நாளும் பண்ணுறது மூலயமா அதை நீங்கள் வந்துட்டு ஒரு வின்ஸாக எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கோல் வச்சுருந்தேன், அந்த கோலை நான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது ஒரு அக்காம்ப்ளிஷ்டு ஃபீலை கொடுக்கும். அந்த ஃபீல் இட் வில் செக்ரீட் டோபமைன் அண்ட் தென் இட் வில் ரிலேட் டு கான்ஃபிடன்ஸ் க்ரோத். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் திங், ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது கண்டிப்பாக உண்மைதான். திரும்ப திரும்ப நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் பேசுறதுக்கு திணறினீங்கன்னா, ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் பேசி பழகணும். ஸ்டேஜில் போயிட்டு பேசுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா பெரிய ஸ்டேஜை விடுங்க. அட்லீஸ்ட் உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசுங்க. அடுத்து உங்களோட 2-3 ஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போய் பேசி பழகுங்க. அப்படியும் இல்லைனா உங்கள் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மேபி ஒரு 50 to 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க முன்னாடி பேசி பழகுங்க. ஸோ ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸாக அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யாருக்கு தெரியும், ஒரு நாள் நீங்களும் போயிட்டு டெடெக்ஸ் டாக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்கலாம். பாடி லாங்குவேஜ், உங்களோட போஸ்டர்ஸ், ஐ கான்டாக்ட்ஸ், உங்களோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு கான்வர்சேஷனில் இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்னொரு பர்சன் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ஒழுங்காக பண்ணலைன்னா இந்த பர்சனுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மின்னு சொல்லுவாங்க. அது உங்களோட பாயிண்ட்ஸோட வேலிடிட்டியை அங்கே குறைச்சிடும். ஓகே, இதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் முதல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கோங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு பர்சனாக நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன கான்வர்சேஷன் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு குரூப் கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா நினச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்டர்ஸ் எதெல்லாம் நல்லா இல்லையோ அதெல்லாம் மாற்றுங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கான்ஃபிடன்ஸ்னா அது ஒரு ஃபிக்ஸ்டான ட்ரேட் கிடையாது. எப்படி உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் ரேம் பத்தலைன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். என்ன, இங்கே ரேமை வந்துட்டு காசு போட்டு வாங்குற மாதிரி கான்ஃபிடன்ஸை காசு போட்டு வாங்க முடியாது.
உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கான்ஃபிடன்ஸ் இஸ் லைக் கிடப் கமிட்ஸ். ஓகேவா, டெய்லி நீங்கள் கமிட் பண்ணிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ரெபாசிட்டரி ஃபுல்லாக உங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாறிடும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். And even if you felt 1% of confidence after this video, make sure to subscribe and thank you.